நிழல் இலக்கிய தரம் உங்களுக்காக. சக்தி வேலாயுதம் அவர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு, எந்த புத்தகத்தையும் அதற்கு கருத்துரைக்கும் போது அதை நாம் புத்தக ஒரு மதிப்பீடாக கருதாமல், ஒரு புத்தகம் அறிமுகம், ஒரு புதிய களத்தில் ஒரு புதிய தளத்தில் ஒரு புத்தகம் அறிமுகம் செய்யப்படுவதாகவே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பார். ஸோ அதற்கெனவே இந்த புத்தக அறிமுக வாய்ப்பினை எனக்கு வழங்கி இருப்பது இரண்டு விடயங்கள். அதில் பின்னணியில் இருப்பது ரெண்டு விஷயங்கள். ஒன்று, என் தந்தைக்கும் என் தந்தை கோதைமாறன் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்குமான ஒரு தொடர்பு. இரண்டாவது, என் சகோதரர் அன்பு இளவல்ல சக்தி வேலாயுதம் அவர்களுக்கும் எனக்குமான தொடர்பு தான் இந்த வாய்ப்பினை, நல்ல வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக தோழர் காசி விஸ்வநாதன் அவர்களுக்கு ஆகப்பெரும் அதிர்ச்சியாக கூட அமையலாம். அவர்கள் முன் நான் உரையாற்றுவது இது 4வது முறை. முதல் முறை எப்பொழுது என்றால், என்னுடைய 17வது வயதில் திருநெல்வேலி நகரம் லாலாச்சத்திரமுக்கில் ஒரு மே தின பொதுக்கூட்டத்தில், எனக்கு அப்போது வயது 17, நான் ஒரு சிறுவன், அவர் அப்போது இளைஞர், ஒரு கவிதை வாசித்தேன். அதில் நான் பயன்படுத்திய 2 வரிகளை சொல்கிறேன். கதிரவனிலும் காயாத அந்த கருமேனியை காண்கிறேன். அது கூலி தொழிலாளர் சங்கத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. 17 வயது, எனக்கு நல்ல தெரியும். அது என்னுடைய வயது அப்போது 17, நான் சிறுவன், அவர் நல்ல ஒரு துடிப்பு மிக்க இளைஞர், இப்போதும் இளைஞர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் வேற எதையும் சொல்ல போறதில்லை. அதற்கு பிற்பாடு அந்த தங்க மாளிகை, அந்த மேல ரத வீதியில தங்க மாளிகைன்னு இருக்கு, அந்த வைர மாளிகை தங்க மாளிகை. தங்க மாளிகை மாடியில வச்சு தோழர் SS தியாகராஜன், தோழர் காசி விஸ்வநாதன் இவர்களோடு ஒரு நல்ல ஒரு கூட்டம். அதுவும் கூலி தொழிலாளர் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம். அதிலும் ஒரு கவிதை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு இதே கட்டிடத்தில் ஒரு கவிதையை நான் அரங்கேற்றி இருக்கிறேன் அவர்களின் முன்னால். இது எனக்கு முதல் சிறுகதை தொகுப்பின் நூல் அறிமுக கருத்துரை. இதற்கு முன்னால் நிறைய கவிதை தொகுப்புகளுக்கு நான் அடிப்படையிலேயே ஒரு கவி ரசிகன், ஒரு கவிஞன் என்கின்ற அடிப்படையில் இதுவரை நான் கருத்துரை வழங்கி இருப்பது அனைத்துமே கவிதை புத்தகங்கள். முதலாக இது ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை படிக்கிறதுங்கிறது எனக்கு அதாவது லிட்ரலின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருந்தது. என்னென்னா, இங்கிருந்து தினசரி தென்காசிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த வேளாண்மை பிரிவில் நான் பணியாற்றிட்டு இருக்கேனால அந்த போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சிரமமான காரியம். அதிகாலையிலே எந்திக்கணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கணும், இந்த வீட்டு வேலைகளை இதற்கு இடையில் பார்க்கணும். அப்போ இந்த புத்தகம் படிப்பதற்கு தன்முறையில் அந்த நூலாசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த பேருந்து போதி மரம் இருக்கார். இந்த புத்தகத்தை, இந்த நூலினை எழுதுவதற்கு எனக்கு பேருந்து தினசரி திருநெல்வேலியிலிருந்து, தச்சநல்லூரிலிருந்து ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆறுமுகநேரிக்கு தன்னுடைய பணிக்கு செல்லும் போது அந்த பேருந்து பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேருந்து தனக்கு போதி மரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த போதி மரத்து அடியில் உட்கார்ந்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை வாசிப்பதற்கு எனக்கும் ஒரு போதி மரம் கிடைத்தது. அது தொடரி. நான் இங்கே ஜங்ஷன்ல இருந்து சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த பொதிகை மலை நோக்கி போகக்கூடிய ஒரு ரம்மியமான ரயில். நீங்கள் எல்லாரும் இந்த புத்தக அறிமுகம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒரு ரயிலில் பயணிக்க வேண்டும் என்றால் 2 இடங்களை நான் தமிழ்நாட்டில் ரசித்த 2 இடங்கள் உண்டு. ஒன்று, இந்த சேரன் மாதேவி அந்த கல்லிடைக்குறிச்சி வயல் பகுதியின் ஊடாக பச்சை பசையில் என இருக்கும் அந்த வயல் பகுதிகளின் ஊடாக இந்த தொடரி பயணிக்கும் பொதிகை மலை நோக்கி. ஒன்று. இன்னொன்று இருக்கு. 2வது என்னன்னா, நான் திண்டுக்கல்ல ஒர்க் பண்ணேன், வேலை பார்த்தாங்க. அந்த பணியாற்றும் போது அந்த பகல்ல நம்ம பெரும்பாலும் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மக்களுக்கு அந்த பயணம் பெறாததாகவே உண்டு. ஏன்னா நம்ம 7 மணி 6 மணி 7 மணிக்கு மேலதான் ரயில்ல ஏறுறோம். அது பயணிக்கக்கூடிய அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, இரவு நேரமாக இருக்கும். திண்டுக்கல் பகுதிக்கு போகிற இந்த சோழவந்தான் இந்த பகுதியெல்லாம் தாண்டி 2 பக்கமும் அந்த ரயில் தண்டவாளங்களின் 2 பக்கமும் திராட்சை தோட்டங்கள், திராட்சை கொடிகள், அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். சரி, இந்த பயணங்கள்ல நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, எழுத தோன்றுகிறது. நிறைய விஷயங்களை நம்ம எழுதுறோம். சரி, இப்போ தானப்பன் கதிர் அவர் யார் அப்படிங்கிறத நேரடியாக வந்துடுவோம். தானப்பன் கதிர் ஒரு எழுத்தாளர்.
ஒரு கவிஞர், ஒரு வேதியியலாளர், அதை தாண்டி வணிக மேலாண்மையில் முதுநிலை பட்டம் பெற்றவர், இதெல்லாம் தாண்டி முகநூலில் ஒரு சிறந்த செயல்பாட்டாளர். அவர் முகநூல் பக்கங்களை பார்த்தோம்னா பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள். சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை தான் பிடிச்சிக்கிட்டு அதையே எழுதிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. ஆன்மீகத்தை மட்டுமல்ல, சிற்பக்கலைகளை எழுதுறாரு. அங்கங்கே கிடைக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கக்கூடிய நுட்பங்களை எழுதுறாரு. வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சிற்பங்களின் நுணுக்கங்களை கூட எழுதுறாரு. அது போக இயல்பான விஷயங்கள் சில நேரங்களில் நமக்கு கொட்டும் வச்சுருவாரு. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு என்னோட துணைவியாரோட போயிட்டு வந்ததில் ஒரு கசப்பான அனுபவம். என்ன கசப்பான அனுபவம்னா, அந்த துட்டு பறிக்கிறதுக்குனே ஒரு ஆள் இருக்கார் அங்கே வச்சிருக்கான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அந்த நீண்ட வரிசையில் பக்தர்கள் சென்று கொண்டு இருக்கும்போது இடையில் புகுந்து நமக்கு ஒரு தள்ளி விடுவார். அதுக்கு அவருக்கு நம்ம ஒரு 500 ரூபாய் தள்ளணும். அவர் நம்ம அந்த வரிசையில் நம்மளை சேர்ந்து அதை எழுதும்போது, அதை எழுதி முடிக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கவித்துவமாக தான் எழுதினேன். எழுதி முடிக்கும் போது கடைசியில் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கொச்சையான ஒரு சொல்லாடல் தான், தூ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு இறைவனை தேடி போகக்கூடிய இடத்திலும் இது போன்ற ஒரு இழிநிலையா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தூன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அவரு தோழர் நீங்க எழுதுனதெல்லாம் சரிதான், அந்த தூங்குற பதம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம தகுதிக்கு சரியானது இல்லைங்கிறத ரொம்ப அழகா சொன்னார், நளினமா சொன்னார். அது என்கிட்ட அது அந்த விஷயத்தை கூட அவர் உடன்பட்டு இருக்கலாம். ஆனால் நான் இம்மீடியட்டா அதை சொல்றது என்னன்னா, உடனடியாக அந்த பதிவில் இருந்து அந்த தூங்குற வார்த்தையை நீக்கிட்டேன். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதுவும் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒருத்தர், படைப்பாளி ஒருத்தர் சொல்லும் போது அது நிச்சயமாக நமக்கு எதிர்காலத்தில் மற்றவர்களின் மனதில் ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்திற்காக. ஆனாலும் அந்த வலி வேதனை அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு மாத காலம் கூட கடந்திருக்காது. அதே பிரச்சனை திருச்செந்தூர்ல ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. நான் எழுதிய பின்பு அந்த ஒரு மாசம் நான் எழுதுனதுனால இல்லை, அதையும் சொல்லிடணும், அது அதுவா வருது. இதுக்கு பின்னாடி எனக்கும் இந்த தானப்பன் சாருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு, அதை சொல்லிடுறேன். இந்த கதைக்குள்ள போங்க. ஏன்னா கதையெல்லாம் எங்க அப்பா ஒரு கதையை நல்ல அருமையான ஆணிரைங்கிற கதையை ஆணித்தரமா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் எனக்கும் அவருக்குமான சில ஒற்றுமைகள் இருக்கு. 2 பேருமே 70களில் பிறந்தவர்கள். அவர் 72, நான் 76. ஸோ அந்த 10 ஆண்டுகள் அந்த ஒரே தலைமுறைக்கும் ஒரு 10 ஆண்டுகளை டீகேடுமாங்க, ஒரு தலைமுறைங்கிறாங்க. அதுல என்னன்னா ஒத்த சிந்தனை உடையவர்களாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இதுக்கப்புறம் என்னன்னா, என் தந்தையார் மிக அருமையாக சொன்னார், அவருக்கு உயிர் கொடுத்து வாழ்வளித்தவர் பரதேசியா பிள்ளை, என் தந்தைக்கு பணி கொடுத்து எனக்கும் வாழ்வளித்தவர் பரதேசி கோனார். பெயர் ஒற்றுமை. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா, தூத்துக்குடியில் நானும் பணிபுரிந்தேன் 3 ஆண்டுகள். அவரும் ஒரு வேதி தொழிற்சாலையில், நானும் ஒரு வேதி தொழிற்சாலை. அவர் ஆறுமுக நெறியில், நான் முத்தையாபுரத்தில் ஸ்பிக் மேல்நிலை பள்ளியில் முதுநிலை ஆசிரியராக பணியாற்றினேன். அவர் முதுநிலை பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இதுக்கப்புறமும் இன்னொரு ஒற்றுமை இருக்கு, புத்தகத்துக்கே இன்னும் வரலையே, அதுக்கு வாங்க. என்ன அப்படின்னா, அவரது மகன் பொறியியல் கல்வியை அந்த அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூரில் படித்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார். அடுத்த வருடத்தில் என் மகன் அந்த அதே கல்வி நிலையத்தில் பொறியியல் படிப்பை மேற்கொள்ள உள்ளே சென்றிருக்கிறார். இது ஒரு ஒற்றுமை. சரி, இத்தனை ஒற்றுமைகள் இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் மிகவும் ரசிக்கத்தக்கது. இதுக்கு நான் கருத்துரை வழங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அணிந்துரையை படித்தோடனே தோணுச்சு, இதில் நாம் என்ன புதுசாக சொல்ல போகிறோம். ஏற்கனவே அணிந்துரை எழுதியவர் சாகித்ய அகாடமி விருதாளர், என் தந்தையின் பள்ளிக்கால நண்பர், அவரது தந்தையும் சாகித்ய அகாடமி விருதாளர், ஒரு ஆகப்பெரிய ஜாம்பவான் எழுத்துலக மேதை ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு சக்தி வேலாயுதம், தோழர் சக்தி வேலாயுதம் வழங்கிட்டாரு. நீங்கள் ஐயா தோழர் சடையப்பன் அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, அது தேவையா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. என்னன்னா, தோழர் ரொம்ப இளைஞர், அவருக்கு நீங்க எல்லாம் பெரியவங்க, நீங்க அவரை கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே கொண்டு வரனாரு. எங்களை தான் மேலே அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க அவரை நாங்க மேலே கொண்டு வரதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னென்ன எப்ப பார்த்தாலும் வெறும் கவிதையா எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பட்டிமன்றம், ஒரு கதை எழுதுறதுன்னு வாங்கண்ணே, ஒரு கருத்துரை சொல்லுங்கண்ணே அப்படின்னு எனக்கு முதலில் தன்னுடைய அம்மாவின் வாசம் நூலை வழங்கி அதை கருத்துரைக்கு சொல்லியதன் பேரில் இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பக்கங்களிலிருந்து நூல்களை அனுப்புகிறார்கள். நான் முகநூல் பக்கத்தில் ஐயா சொன்ன மாதிரி நான் முகநூல் பக்கத்தில் கருத்துரை வருகிறேன். அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு என் அன்பு இளவல் தோழர் சக்தி அவர்களால் வந்தது என்பதை நான் இங்க சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன்.
அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி வயதெல்லாம் அங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆர்வமும் திறமையும் தான் பெரிய விஷயம். அடுத்தது வந்து என்னன்னா, அந்த வண்ணதாசன் ஐயா அவர்களோட அந்த அணிந்துரையில் வந்து எனக்கு பிடித்த விஷயங்கள் அப்படிங்கிற சொல்றதுக்கு முன்னாடி அந்த வட்டார மொழிகள் இருக்குல்ல, அதை சொல்லி, அதாவது சிவதானு பிள்ளை தானப்பன் என்ற உடனே எனக்கு வந்து நாகர்கோயில் சிவதானு பிள்ளை தான் ஞாபகத்துக்கு வர்றாருன்னு ஐயா எழுதுறாங்க. எழுதிட்டால் என்ன சொல்றாங்க, அவர் பையனை வந்து சொல்றாங்க, ஒரு பையன் சொக்கன், இந்த சொக்கனை வந்து எழுதுறாங்க. எழுதிட்டு அவங்க அப்பாவோட அந்த தலை சீவி இருக்கிறது எப்படி இருக்கும், ஐயா சொன்னமே இந்த வெத்தலை போடுறது எப்படி இருக்கும், நீங்க பாட்டிக்கு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கதையை இவர் பேரை சொன்னோடனே அவருக்கு ஒரு கதை வருது. அந்த கதையை தான் வந்து நீச்சல் அப்படிங்கிற ஒரு கதையாக ஐயா எழுதினதா சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சொல்லும் போது வந்து அந்த ஆரல்வாய் மொழிங்கிறத ஆரல்வாய் மொழின்லாம் சொல்லக்கூடாது, ஆரல்வாய் மொழி ஆறாம். இந்த நாகர்கோயில் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு கூட இந்த இணையதளங்கள்ல நிறைய சொல்றாங்க. நாகர்கோயில்னு சொல்றது நாரோய். ஒரு ஒரு வேடிக்கையாக கூட சொல்வதுண்டு. ஒரு அந்த ஓட்டுநர் பயிற்றுனர் ஒருத்தர் இருப்பார் அந்த அரசு பேருந்து கழகத்தில். அவங்க ஒரு 4 பேர் போயிருக்கிறாங்க. போகும்போது ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு சரிவான பகுதி, உடனே பிரேக்கை போடணும். பிரேக்கை போடியான்னு திருநெல்வேலிக்காரன் சொல்லியிருக்கான். அவன் அந்த மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஆள். அந்த ஆள் ரொம்ப இந்த டீப்பர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அப்போ அந்த ஆள் பக்கத்தில் உள்ள ஆள் சொல்லியிருக்காரு, இப்படி சொன்னால் அவன் பிரேக்கை போட மாட்டான், சவட்டி களியில அடிச்ச உடனே இந்த பயிற்றுனர் போய் கண்ணாடியில் முட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு ஓகி ஒரு பிரேக் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த வட்டார மொழிகளை வந்து கதையினுடைய ஒவ்வொரு சிறுகதைங்கிற அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த விதம் இருக்குல்ல, 3-4 பக்கத்தை தாண்டவே இல்லை. நான் கூட அந்த புத்தகத்தின் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். ஆனால் அவர் வந்து கதையை ரொம்ப ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருக்கிறாரு, ரொம்ப ஷார்ப்பாக வந்து எழுத்தாளர் வந்து முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப மன நிறைவான கதைகள். அதில் வந்து அந்த நான் கொடுக்க போகிற அந்த கருத்துரையோட விஷயங்கள் இருக்கட்டும், ஐயா வண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு கதையின் வெயிலில் இன்னொரு கதை வியர்க்கவில்லை. ஒரு கதையின் வெயிலில் அவரது இன்னொரு கதை வியர்க்கவில்லை. அடுத்த வரியில இன்னொரு கதையின் மழையில் இந்த கதை நனையவில்லை. ஒரு முதல் கவிதை தொகுப்பிற்கு இவ்வளவு போதும் என்றால் போதும். ஒரு முதல் கவிதை தொகுப்பிற்கு இவ்வளவு போதும் என்றால் போதும். இவ்வளவு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும். அதாவது ஒரு அந்த எழுத்துலக ஜாம்பவான்கள் வந்து அவங்க வந்து ஒரு கருத்துரையை கொடுக்கும்போது கூட, மதிப்புரை அணிந்துரையை கொடுக்கும்போது கூட அதில் இருக்கக்கூடிய லாவகத்தை பாருங்க. இதெல்லாம் அந்த புத்தகத்தில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வியந்த விஷயங்கள். இந்த முகநூலில் எழுதுறது, மற்ற இதில் அம்மா சொன்னாங்க, அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணுங்கள், அதை ஆடியோ வடிவத்தில் கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லும்போது வந்து அது என்னதான் இருந்தாலும் அந்த காலை தேநீரை அருந்தும் போது அந்த பத்திரிகையை வந்து அது தினமணி, தினத்தந்தி, தீக்கதிர் எதுவாகவும் ஆகட்டும், அதை வந்து விரித்து வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிற சுகம் இருக்குல்ல, அது எதுலேயுமே கிடைக்கும். 2வது வரிக்கு போயிட்டு திரும்பி முதல் வரிக்கு வரத்தோம். இப்போ இந்த புத்தகத்தில் நான் வண்ணதாசனை என்னால் கடந்து போகவே முடியவில்லை. அவர் அணிந்துரை அந்த முதல் கதையான பார்த்திபன் என்னவா மாறுறாரு, மிருகநிலையா மாறுறாரு. இந்த கதையில இவரோட முதல் கதையும் மொத்தம் 15 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. இந்த முதல் கதையும் சரி, கடைசி கதையும் சரி, 2மே வளைவு தான். முதல் கதையில என்ன வளைவுன்னா, வாழ்க்கையில அந்த பார்த்திபனுக்கு அவரோட பாலினத்தில் ஏற்பட்ட ஒரு வளைவு. கடைசி கதையில் அவர் பயணம் செய்யக்கூடிய பாதையில் இருந்த வளைவு சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனா எழுத்தாளர் என்ன சொல்றாரு, இப்பதாயா வளைவே அங்க வந்திருக்கு, இவ்வளவு நாள் இருந்தது அங்க ஒண்ணு எனக்கு வளைவா தெரியலன்னு சொல்றாரு. ஒரு தோளறிய சிந்தனைவாதி தன்னுடைய படைப்பை எவ்வகையில் படைப்பாரோ, தன்னுடைய சிந்தனையை எவ்வகையில் அமைப்பாரோ, அதற்கு சற்றும் குறையாத வகையில் ஐயா அவர்களுடைய அந்த படைப்பை வந்து எல்லா இடங்களையும் முத்திரை பதிச்சிருக்காரு. அந்த கிருஷ்ணவேணி, அந்த கிருஷ்ணய்யர் அவருடைய துணைவியார் வேணி ஆகட்டும், இந்த பாலின பாகுபாடு காரணமாக அந்த மனப்பிறழ்வு, ஒரு 16-15 வயதில் உள்ள குழந்தைகளை எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த கதையை படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, குறிப்பாக அந்த தாயார் வந்து சொல்லுவாங்க, நீ போதும்னா இன்னும் பொம்பளை பிள்ளைகள் கூட போய் விளையாடாதம்மா. அந்த ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நாசுக்காக சொல்லுவாங்க, போதும் நீ நம்ம பசங்களோட விளையாடுவாங்க. எனக்கு அந்த காலத்துலலாம் புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் போக போக விளங்க ஆரம்பிச்சது. அது இந்த கதையில் வந்து அவ்வளவு நளினமாக அந்த உணர்வுகளையும், அதே நேரத்தில் இது போன்று
அதே மாதிரி 3ஆம் பாலின மக்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை கையில் எடுத்து அரவணைக்கிறது, சாத்திர சம்பிரதாயங்கள் ஊறி போன ஒரு சமூகத்தை சம்மட்டியில் அடித்தது போல் அந்த ஈம சடங்கு இருக்குல்ல, அதை அவங்களே செய்யறது, முன்னின்று அந்த திருநங்கைகள் அவங்க செய்யறது, இதெல்லாம் அந்த கதையில சொல்லியிருக்கிறது வந்து ஒரு புரட்சிகரமான எழுத்துக்களை தன்னுடைய முதல் கதையிலேயே அவர் வந்து புகுத்தி இருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் அடுத்த இது வந்து எங்க அப்பா ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப போதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையிலே இன்னியும் பாதிச்ச கதை வந்து சிறுகதை வந்து ஆணிரை தான். ஒருவேளை அவர் வாழ்விடம் வந்து அதை சுற்றி இருக்குமோ என்று எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஏன்னா ரொம்ப அழகா அந்த கருப்பு மாடு, கருத்த மாடு, செவல மாடு அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம், அந்த பால் கறக்கிறது, நான்லாம் முழுக்க அதே பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த சாண வாசனையை பிடித்து வளர்ந்த ஒரு மனிதன் என்கிறபடியால் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். காலையில பால்மணி அடிக்கிறது, ஒரு கவிதை கூட என் முகநூலில் எழுதியிருக்கேன். அந்த காலையில பால் பீச்சுற சத்தம் அந்த செம்புல வந்து சர்ங்கிறது அப்படி ஒரு ரிங்காரம். எந்த ஒரு இசையமைப்பாளரும் அப்படி ஒரு கம்மிங்க கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு சத்தம், அந்த பால் மணியின் சத்தம், இதெல்லாம் வந்து இந்த கதையை அந்த தொடரியின் ஒரு சன்னல் இருக்கையில் அமர்ந்து கொண்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மார்ல இந்த புக்கை அப்படி சாட்சிக்குவோம் பார்த்தீங்களா, ஒரு இலைப்பாறு, ஒரு கதையை படித்து முடித்த பின்பு நமக்கு வந்து அசை போடுவதற்கு ஒரு காலம் தேவை. அப்படி அசை போடுவதில் எனக்கு வந்து மறைந்து போன எங்க பாட்டி, இந்த பாட்டியோட தங்கை, எங்க பக்கத்து வீட்டுல அந்த பேச்சியாட்டால் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுகளோடு பேசும் ஒரு திறன் படைத்தவர். அவருக்கு வேறு உறவுகள் இல்லை, கணவன் மற்ற ஒரு நெருங்கிய சொந்தங்கள் இருந்தாலும் தனக்கான உறவுகள் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்ந்த காலம் முழுவதும் எருமைகளுடன் பேசியே பழக்கப்பட்ட ஒரு நபர். ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கதையை படிக்கும்போது எனக்கு வந்து அந்த பேச்சியாத்தாலாம் நினைவுக்கு வந்துட்டு போனாங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை. அதுல வந்து இந்த சினை பிடிக்கிறது, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் டெக்னிக், அறிவியல் பூர்வமான விஷயங்களையும் உட்புகுத்தி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்வை தரக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் நீண்ட நேரம் எடுத்துக்கல. அந்த கந்தன் வந்து அந்த மாடு அந்த கோசாலையிலேயே விட்டுட்டு போறாரு பார்த்தீங்களா, அவர் விட்டுட்டு போகும்போது அது வந்து இவர் கடந்து போறாரு, தெண்ட தொகையும் கட்டியாச்சு, 3000 ரூபாய கட்டியாச்சு, மனைவிட்டையும் கேட்காரு, என்னம்மா இப்படி அங்க கட்ட சொல்றாங்களேன்னு தொலைபேசியில சொல்றாரு. மனைவிட்ட வந்து தொலைபேசியில இப்படி இந்த பணத்தை வந்து கட்ட சொல்றாங்களே என்ன பண்ணாங்கும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல பணத்தை கட்டிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டர் சொல்றாரு, பொதுவாக கோசாலையில விட்டுட்டு போன அந்த மாடை வந்து திரும்ப வந்து நீங்க கூட்டு போனீங்கன்னா வீட்டுக்கு அது வந்து விருத்தி ஆகாது அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்றாங்க. ஐதீகத்தை ஏற்றுக்கொள்பவர்களா நாமன்னா அது வேற விஷயம். ஆனா அந்த கதையில அவர் வந்து சொல்லும் போது உடனே அந்த விட்டுட்டு போகும்போது அது வந்து அம்மா அம்மான்னு கத்துறதா சொன்னாரு. எனக்கு 2-3 நாளைக்கு அந்த கருத்த மாட்டு கத்திக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்துகிட்டே இருந்தது. அதுதான் இந்த கதையின் வெற்றியாக நான் கருதுகிறேன். அப்புறம் என் நாட்குறிப்பில் இருந்து ரொம்ப அதிகம் இல்லாட்டாலும் சிம்பிளா முடிச்சுக்கிறது. என் நாட்குறிப்பில் இருந்துங்கிறது வந்து இப்ப டைரியை எழுதுற அந்த பழக்கம் வந்து ரொம்ப வந்து அரிதாகி போனது. அந்த நாட்குறிப்பு எழுதுறதுல வந்து அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ரொம்ப சின்சியர், நான் வந்து உண்மையை தான் அதில் பதிவு செய்யணும், எதையும் தப்பா பதிவு செஞ்சிடக்கூடாது. அப்படி சொல்ற ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, இன்னைக்கு என்ன தாவணி போட்டுட்டு அவ வந்தாங்கிறத அதை நான் எழுதுவேன். இன்னைக்கு என்ன நிற தாவணி, இன்னைக்கு தாவணியே பார்க்க முடியல, அது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல வந்து அவர் என்னுடைய அந்த இளமை காலங்கள்ல வந்து ஒரு பள்ளிக்கூட மாணவியோ அல்லது கல்லூரி மாணவியோன்னா நம்ம வந்து ஒரு தாவணியில போவாங்க, ஒரு நீளமான ஒரு நோட் புக் இப்படி வச்சிருப்பாங்க, ஒரு ரெட்டை சட்டையை போட்டிருப்பாங்க. அந்த நீங்க வந்து அந்த முகத்தை மட்டும்தான் முழுமையாக பார்க்க முடியும். ஒருவேளை தப்பி தவறி மாலை நேரங்களில் மழை பெய்தால் நீங்க வந்து அந்த முட்டுக்கு கீழே உள்ள அந்த கணுக்கால் கொலுசையும் பார்க்கலாம். ஏன்னா தண்ணியில் நினைஞ்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அந்த பவடையை வேணா தூக்கி பிடிச்சிருப்பாங்க. ஏன் ரசிச்சதை சொல்லணும்ல, அதுதானே இந்த புத்தகம் எங்களில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம், அவரது எழுத்துக்கள் ஏற்படுத்தியுள்ள தாக்கம். என் தந்தையும் வைத்துக் கொண்டே நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ என்னன்னா, அந்த அவங்க அப்பாவை வந்து சொல்லும் போது வந்து ரொம்ப கரடுமுரடான இந்த பரதேசியா பிள்ளை அப்படிங்கிற அவங்க அப்பாவை சொல்லும் போது டைரியை எடுத்து ஒரு நாள் படிச்சுட்டு வெடு பெல்ட் தேயிற அளவுக்கு அடி, உனக்கு அப்படி கேட்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனாலும் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், அந்த இடத்துலதான் அவர் அம்மாவோட இது, அதுதான் அவருதான் அடிக்காகன்னு தெரியுது இல்ல, அதுல ஏன்டா எழுதி துளைக்க அப்படின்னு பார்க்கத பாரு, எழுதாத. அதாவது அம்மா அப்பா தான் அடிப்பாங்கன்னு தெரியுது, அதுல ஏன்பா எழுதி துளைக்கிற அப்படின்னு அன்பாக கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் சொல்லியிருக்கிறாங்க.
அது போக வந்து அந்த பரீட்சை நேரத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். பரீட்சை நேரத்துல சீரியஸா படிச்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த குரூப் ஸ்டடியில நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு அந்த காஃபி குடிக்கிற சாக்குல போய் வெளியே ஒரு எட்டி பார்த்துட்டு அவர் வீட்டை பார்த்துட்டு, ஏன்னா எழுத்தாளர் படிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அந்த நேரத்துல அந்த அம்மா 2-3 இடம் வந்து பார்த்துட்டு போயிருக்குமா ஏமாந்து. அவருக்கு ஏக்கத்தை பாருங்க. ஆனா இதெல்லாம் ஒரு 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 இயல்பான உணர்வு, அந்த வயதுக்கான ஒரு உணர்வு. இதை சொல்லுவதற்கும் இதை எழுதுவதற்கும் ஒரு 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 தைரியம் வேண்டாம். தைரியம்ங்கிறது எப்படி அப்படின்னா பெரிய வீரம்லாம் வேண்டாம். எழுத்துலகில் நான் எத்தனை படைப்புகளை படைத்தாலும் இது மாதிரி அந்த வயதிற்கான உணர்வுகளை வெளிப்படையாக சொல்வதற்கு ஒரு ஒரு சுதந்திரம் எனக்கு வேண்டும். அது அவருக்கு இருந்திருக்கிறது. இது போக அடுத்தால வந்து என்னன்னா செம்புல பெயல் நீர், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறுகதை. இதுல என்னன்னா 2 ஒரு கணவன் மனைவி வராங்க. ஒரு மாமனார் அந்த வீட்டில் அந்த அந்த சௌமியா, அந்த கதாநாயகியின் கதையின் நாயகியின் பெயர் சௌமியா. அந்த அவர் கணவர் வந்து சதீஷ். இந்த சதீஷ் என் மகன் பெயர் அப்படிங்கிறதுனால இந்த கதையை நான் எடுத்துட்டேன்னு இல்லை. இந்த கதை வந்து உண்மையிலேயே சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை, எல்லார் வீட்டிலும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னைக்கு பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணம் ஆன உடனே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தாய்மையை வந்து எட்டிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணப்போக்கு வந்து பெரும்பாலான இந்த நவீன கால மகளிரிடம் இருப்பதாக அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம், நம்ம சர்ச்சைக்குள்ள போகல. ஆனாலும் அப்படி ஒரு போக்கு இருப்பதாக எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு கருவுறுதல் நிகழ்வு நடந்திருக்கு. அந்த இயல்பான திருமணம் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கருவுறுதல். அப்போ அந்த வீடே சந்தோஷப்படுது, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த ஒரே மாமனார் அம்மா இல்லை, அந்த சதீஷுக்கு அம்மா இல்லைங்கிறதுனால தன் மனைவியின் வயிற்றில் வளரக்கூடிய அந்த கருவை கூட அவர் எப்படி நினைப்பாருன்னா தன் தாயாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் இருக்கும். அதுலேயே அவருக்கு பின்னால்தான் தெரிய வருது அவங்க வந்து அழிக்கிறதுக்கு போறாங்க, அதை கொண்டு போய் கலைப்பு செய்யல. அப்போ அவங்க இவங்க உடன்படலன்னு என்ன பண்றாங்கன்னா நேரடியாக அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிடுறாங்க. அப்படி நாட்கள் அவங்க அம்மா வீட்டிலேயே அப்படியே அந்த காலத்துல சொல்லுவாங்க, வழக்கு முறையில கத்திக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டுல போய் அந்த திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருந்து அங்க போயிட்டாங்கன்னா அதை கத்திக்கிட்டு போயிட்டா, அதான் புருஷன்ட்ட சண்டை பிடிச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிறதுலாம் கிராமங்கள்ல உண்டு. அந்த அம்மா அங்க இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், இவங்க போய் கூப்பிடுறாங்க, அவங்க இவங்களை பாக்குறது கூட அனுமதிக்கல. அந்த இவரது சதீஷின் மாமியார், அந்த பெண்ணின் தாயார் வந்து பாக்குறது கூட அனுமதிக்கிறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு சோக சூழலில் அடுத்த அடியா என்ன விழுது அப்படின்னா வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த டைவர்ஸ் கேட்டு வந்து விவாகரத்து கேட்டு ஒரு நோட்டீஸ் வருது. அவர் இன்னும் இந்த சதீஷை விட அவங்க அப்பா இருக்கிறாருலாம், அவர் இன்னும் வந்து உடஞ்சி போயிட்டாரு. அவரை பத்தி ஒரு முன்னூட்டம் ஒன்று எழுதியிருப்பாங்க. அவர் எப்படி வீட்டு காலையில தான் எந்திரிச்சு முதல்ல மருமகளுக்கும் மகனுக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு மாமனாராக அவரை சித்தரித்திருப்பார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நீதிமன்றத்துல வந்து இவங்க போறதும் வர்றதுமா இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பெண் நீதிபதி, ஒரு அருமையான ஒரு பெண் நீதிபதி வந்து அங்க வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இந்த வழக்கை நடத்துவதற்கு வருகிறார். அவர் வந்து கனிவோடு ஒவ்வொரு வழக்குகளையும் கையாளக்கூடிய ஒரு நபராக அமைகிறார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த முதல்ல என்ன உங்கள் டைவர்ஸ் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒரு நகல் எடுப்பு இயந்திரத்தோட ஒரு குடும்பம் வந்து வசிச்சுட்டு இருக்கு. நீங்க அவங்களோடு போய் வந்து ஒரு 10 நாள் பழகுங்க. அதுக்கப்புறம் வாங்க, உங்களுக்கு அந்த விவாகரத்து வழங்க வேண்டிய தேவை உள்ளதா என்பதை வந்து நம்ம வந்து முடிவு கொண்டு வந்துறாங்க. இவங்க அந்த சௌமியாவும் சதீஷும், அதுக்கு வந்து சதீஷ் தான் போறாரு. ஒரு 2-3 நாளைக்கு சௌமியா வரல. ஏன்னா அவங்க ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. இந்த பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஆண்கள் அளவுக்கு உடனே இறங்கி போயிறது இல்லை. எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை காரணம் பெண்கள் தான் சொல்ல வரல. ஆனாலும் வந்து என்னன்னா, ஆனாலும் என்ன அப்படின்னா அவங்க ஒரு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறாங்க, ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க அந்த அவங்க இறங்கி வர்றதுக்கு. அப்படின்னா வந்தா ஒரு பயம் எனக்கு இருக்கும். அந்த அவங்க இல்ல அப்படி இது எனக்கு சொந்த கருத்து அல்ல. அந்த கதையை பிரபு சார் நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து செந்தில் வள்ளி, ஐயா நினைவு சரி என்றாலும் செந்தில் வள்ளி, அதாவது அந்த செந்தில சொல்லும் போது அழகா சொல்றாரு. அந்த அந்த ஒரு புரதச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய ஒரு நோய் மாதிரி இந்த கால் வந்து வளைவாகவும் நெஞ்சு கூட அப்படி முன்னால் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த செந்தில்.
அவரது மனைவி வள்ளி வந்து சிறு வயதிலேயே வந்து அந்த போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு வந்து கால்கள் வந்து வலு இழந்தவர். இந்த அம்மாவை இந்த ஒரு பெரிய அழகெல்லாம் கிடையாது, ஆனாலும் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம இந்த செந்திலுக்கு வந்து இந்த வள்ளியை வந்து அவங்க உறவினர்கள் வந்து திருமணம் பண்ணி வைக்காங்க. இந்த வள்ளியை இவர் தினமும் எப்படின்னா கையில தூக்கிட்டு வருவார். அவரது இல்லத்தில் இருந்து அந்த நீதிமன்றம் வரையில் அவரது இரு கரங்களில் தன் மனைவி, இந்த இரு கரங்களில் தூக்கிட்டு வர ஒரு பெரிய ஆஜான பாகவான ஆள் இல்லை. அவருக்கும் கால்கள் வளைந்த நிலையில், நெஞ்சு கூடு தள்ளிய நிலையில் உள்ளவர் அவரு. இதை வந்து பாக்குறாங்க, அவர் எப்படி ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்கன்னு பாக்குறாங்க. அந்த காலத்துல கூட்டு குடும்ப வாழ்க்கையில அதைத்தான் பார்த்தாங்க. மாமாவிடம் எங்க மாமியார் எப்படி நடந்துகிட்டாங்கிறத பெண் பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த மருமகன் அவங்க வீட்டுக்கு போகும்போதும் என் மகளை என் மாமனாரும் மாமியாரும் எப்படி நேசிக்கிறாங்கன்னு பார்த்தாங்க. இன்று குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப சுருக்கி போனதுனால பணி நிமித்தமாகும். நம்ம அதையும் சொல்லணும், வேணுக்குன்னு மாமனார் மாமியாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்ல வரல. இருந்தாலும் பணி நிமித்தமாகவும் தனியா இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அம்மா அன்னை அப்பவே அதாவது என்ன இருக்கிற இடம் அப்படி. எனக்கு அந்த முதல் மேடையில் வந்து தோழர் முன்னாடி வந்து கவிதை வாசிக்கும் போது பயம் இல்லை, அப்ப இளங்கன்று. ஆனா இன்னைக்கு பேசணுங்கும் போது எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு படபடப்பு வந்தது, கை காலெல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இளங்கன்று. ஒரு பெருமாள் லாரி சர்வீஸ் அவர் மணிகண்ட பெருமாள் என்னை கையை பிடிச்ச கரகரனப்பா என்னதே பேசுன்னு எடுத்து போயிட்டாரு. அன்னைக்கு பேசிட்டேன். இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு உயர்வான ஒரு தருணம். எண்ணிக்கையில் வாசகர்கள் வந்து குறைவாக, பார்வையாளர்கள் குறைவாக இருந்தாலும் வந்திருக்கும் அத்தனை பேரும் ஒரு 100 பேருக்கு சமம். எழுத்திலும் சரி, எண்ணங்களிலும் சரி, சிந்தனையிலும், செயல்பாட்டளவிலும். இங்க எல்லாருமே செயல்பாட்டாளர்கள். ஏதோ அந்த முகநூல் பக்கத்துல வந்து விவசாயம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை, விவசாயம் செய்வோம் அப்படிங்கிற இந்த சமூகத்தை நாங்கள் உழுது சீர்படுத்துவோம்னு இறங்கக்கூடிய நபர்கள் தான் தோழர்கள். அவர்கள் மத்தியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததே பெருமை. அதிலும் இந்த கதையை வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் அழகா முடிச்சிருப்பாரு. அந்த சினிமாவில் வர்ற மாதிரி அந்த சதீஷும் சௌமியாவும் ஓடி வந்து இணைஞ்சிக்குவாங்க. இதுக்கு இடையில வந்து யாழினி, அவங்களுக்கு பிறந்த அந்த மகள் யாழினி வந்து ஒரு முறை பார்க்க நேரிடுகிறது. அந்த காட்சியை அவர் சொன்னது, அந்த எழுத்துக்களோட வலிமை அந்த இடத்துல தெரியும். அந்த அப்பாவிடம் அந்த குழந்தைய வந்து கொடுக்குறாரு. அவ அப்பா காலை கொண்டு போய் அப்படி அந்த குழந்தை கால் தன் பேத்தியின் பாதங்கள் வந்து அவங்க அப்பா நெஞ்சில மிதிக்கிறதாகவும் இவர் நெஞ்சில மிதிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிற இடங்கள் எல்லாம் ஒருவேளை எவரேனும் துர்பாக்கியவசமாக அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த கதையை படிச்சாங்கன்னா கதறி கதறி அழுவது நிச்சயம். இதுதான் ஒரு எழுத்தாளருக்கு கிடைத்த வெற்றி. இன்னும் கூட 2-3 கதைகளை நான் தேர்ந்தெடுத்து தான் வச்சிருந்தேன். இருந்தாலும் இந்த கந்தனை வந்து காணாமல் கத்திக்கொண்டே இருந்த அந்த கருப்பு மாட்டின் அம்மா 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 என்ற ஒளி இன்னும் பல கதைகளில் தொடர வேண்டும். ஞானப்பன் அவர்களை நாமும் அவரது எழுத்துக்களின் பின்னால் தொடர வேண்டும் என்ற எனது கோரிக்கையை வைத்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக ஆனால் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, இல்லை பேசப்பட வைக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் சின்ன ஒரு மனநிலைவு, சந்தோஷமாக இருக்கு. சக்திவேலுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதாவது சொல்லணும் செய்யணும் உடனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். செய்வோம். 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. தாமிரபரணி இலக்கிய மாமன்றமாகட்டும், திருவள்ளுவர் பேரவையாகட்டும், இருவரும் கேட்டாங்க. எனக்கு அப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரி உள்ளே போனால் அந்த ஒரு மாதிரி அந்த நேரம் கிடைக்காத சூழலில் வந்து அதனால் அந்த அறிமுகம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சக்தி வேலையத்தை வச்சு இன்னைக்கு கிடைக்கிதுங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது நம்ம இடத்துல நான் வாழ்ந்த இந்த சிந்துமுங்கரையில் இந்த இடத்துல பேசப்படவும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. ராமச்சந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க உறவு வந்து எனக்கு பெரிய விஷயம். அதாவது அப்பா இருக்கும்போது அப்பா எப்படி என்கிட்ட சொல்லாம விட்டாங்கன்னு தெரியல, அல்ல அப்பா எப்படி அறிமுகப்படுத்தாம விட்டாங்க. எப்போ பொதுவாக எல்லாத்தையும் எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தினாங்க. எதனால நம்ம அப்போ அந்த அறிமுகம் இல்லைன்னு எனக்கு தெரியல. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒருவேளை அந்த வழியை காமிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்பா பற்றி பேசும்போது ஆட்சியை பற்றி சொன்னது வந்து உண்மை. அந்த ஆட்சியினுடைய பிம்பம் இன்னமும் அந்த இருக்கு. அவங்க எரிகூட்டப்படும் போது எனக்கு வயசு 4-5 நினைக்கிறேன். அந்த ஒரு கேள்வி கேட்டதா எங்க இலக்கிய தெரிஞ்சுன்னு சொன்னோம். அந்த மயானத்தில் வைக்கும்போது ஆட்சிக்கு சுடாதான்னு அப்படின்னு நான் கேட்டேன். அதை இன்னும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து நான் அங்கே இருக்கும்போது என் தோலை தாங்கிக்கிட்டே இருந்தாங்க என் ஆட்சி. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்
அப்படின்னு அவங்க சொல்லும்போது இங்கே சுந்தராட்சியை சேர்த்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் ஆட்சியினுடைய இது ஒரு ஆளுமே ஒரு சரியான பிம்பம் அந்த பிம்பம் வந்து நீங்கள் வந்து இல்லை ஈஸியான பிம்பம் கிடையாது. அந்த ஆட்சி ஒரு தன்னுடைய பையன் வந்து ஒரு செயினை வந்து ஆற்றுல பிடிக்கும் போது தவற விட்டுறாரு. நேராக போய் அணைக்கட்டில் போய் அடைச்சிட்டு ராத்திரோட ராத்திரியாக வண்டியெல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்தாங்க. செயினை எடுத்த ஒரு பெரிய ஒரு ஆளுமை. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க ஒரு பெண் ஆளுமை நீங்கள் சொன்னீங்களா, அதுக்காக சொல்ல வரேன். வயசு இருக்கும், எவ்வளோ வயசு இருக்கும், போவாங்க பையன் செயினை தொலைச்சிட்டாங்க, உடல வண்டியை கட்டல, அப்போ நேராக போனாங்க, ஷட்டரை அடைச்சாங்க, தேடு ஃபுல்லாக இருந்து தேடி ஃபுல்லாக ராத்திரி முடிச்சு உட்காந்துருந்தாங்க. ராத்திரி உட்காந்துருக்கீங்களா எனக்கு செவிவெளி செய்திகள் தான் அந்த செயினை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளுமை அந்த காலத்திலேயே எங்கள் பாட்டி அந்த இருந்திருக்காங்கிறது செவிவெளி செய்திகள். அது வந்து ஒரு ஆட்சிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. அப்புறம் இந்த நூல் வந்து எழுதணும்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட நிறைய ஒரு 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதுனதுதான் எழுதி வச்சுட்டு 1-2 பிரசுரமானது, ஒரு 4-5 வந்து பரிசு பெற்றது, பொதிகை சாரல், அப்புறம் கல்கில அப்படிலாம் வந்ததோட தொகுப்பு. வண்ணதாசன் அப்பாவனுடைய அணிந்துரை கிடைச்சது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தகமாக கொண்டு வரணும்னு அதுக்கு முன்னாடி சக்தி எல்லாருமே போடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்குள்ளதே யாரும் போட போறா அப்படின்னு ஒரு தாய்க்கா இருக்கும்பொழுது வண்ணதாசன் அப்பாவனுடைய அணிந்துரை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்ட உடனே நான் தரலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னா புத்தகம் போட மாட்டேன், புத்தகம் போடணும்னு கட்டாயம் கிடையாது, சும்மா விளையாட்டு கேட்டுட்டு நான் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பெங்களூர்ல இருந்தாங்க, இப்போ இது மாதிரி பெங்களூர்ல இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் எனக்கு அச்சு வடிவில் நீ தந்துரு, எனக்கு பிரிண்ட் ஃபார்மேட்டில் தந்துரு, எனக்கு பிடிஎஃப் படிக்க கஷ்டம் இல்லை நான் பொதுவாக கொடுக்கறனாலே அப்படி தான் தருவேன் சொல்லி இங்கே இந்த பெங்களூர் அதை அவங்க நான் ஒரு ஹிந்திக்காரண்ட நான் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச பாஷை பேசி நான் அவனை வாங்கிட்டேன். அந்த குறுக்காட்டை வாங்கி நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு 3 நாட்களுக்குள்ள ஒரு மதியம் மணி முடித்து வரும்பொழுது ஒளிர்க என்று சொல்லி என் மின்னஞ்சலுக்கு அவங்க அந்த அணிந்துரையை பண்ணாங்க. உண்மையிலேயே அது நான் பெற்ற பேர். இந்த புத்தகம் வந்து இன்னும் பேசப்படுறதுக்கு காரணம் அவர்களுடைய அணிந்துரை மட்டுமே. என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய அணிந்துரை நான் மட்டுமே இந்த புத்தகம் பேசப்பட்டது. அது 2-3 இடத்துலையும் சௌமா விருது மற்றும் அசோகமிந்திரனுடைய படைப்புக்க விருதுகளையும் அது பெற்று தந்தது. அதற்கு முழுக்க வண்ணதாசன் அப்பாவுடைய காரணம். அவங்களுக்கு என்னுடைய இந்த தருணத்தில் நன்றியை செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் கதைகள் எழுதி நம்ம எங்களுடைய குடும்பம் வந்து சத்தியவேலாயுதம், ரமணி முருகேஷ் எல்லாத்துக்கும் பொதுவாக ஷேர் பண்ணிக்கிறது வழக்கம். நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி வச்சுட்டு இதை படித்து பாருங்க வீட்டு கச்சேரி என்னன்னு சொல்லணும். அவங்களும் அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்க எப்போ வந்து பாசிட்டிவ் தான், நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் இருக்காங்களா சரியான ஆட்கள். இவரும் ரமணி முருகேஷ் 2 பேரும் சேர்ந்து ஓட்டி அந்த கதையை எழுதவே முடியாத அளவுக்கு ஆகிறாங்க. இவராது பரவாயில்ல, என்ன அப்படின்னு இப்படின்னு பட்டு படாமல் இப்படி பேசுங்க, பட்டு படாமல் பேசுவோம். ரமணி முருகேஷ் இருக்காரு, நீங்க இதெல்லாம் ஒரு கதைன்னு பேசிட்டு நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க புரிஞ்சு வச்சுறாரு. பாவி இதெல்லாம் நம்ம இப்பதான் முதல்ல எழுதுறோம், நல்லா எழுதுறோமா தெரியலையே அப்படி நினைச்சு எழுதுனது. அதுக்கப்புறம் அவர் தான் இல்லைதான் பண்ணாது. உண்மையிலேயே நல்லா வந்திருக்காரு. மொத்தமாக தொகுத்து கொடுக்கும்போது அவர் செய்த பணி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சிறந்த பணி தான். ரமணி முருகேஷ் நான் ரொம்ப நன்றி கடன் பண்றேன். அவ்வளோத்தையும் தொகுத்து வரும்போது நிறைய வெற்றிப்புழைகள் இருந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் என்னோட அதிகமாக வாட்சர் அவர் தான். வாட்சி பார்த்துட்டு உள்ள ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது நான் பண்ணணும். அந்த கதை வந்து நிச்சயம் பேசப்படணும்னு அவர் சொன்னது வந்து அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் தொய்வடைவீங்கிறதுக்காக சொல்லலை. அப்போருடைய மனநிலை வேற, நான் முழுசாக தொகுப்பாக வாசிக்கும் பொழுது என்னுடைய மனநிலை வேற. அது வந்து உண்மையிலே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு இதுதான் அப்படின்னு சொன்ன அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சாதனை செய்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு அப்போ கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆணிரை வந்து நிறைய எழுதியிருந்தேன். அந்த முதல் இதை பார்த்தீங்கன்னா அது இது வந்து நிறைய எடிட் செய்யப்பட்டு குறைச்சிட்டேன். அதுக்கு முந்தைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பால் மானி அப்பா சொன்ன மாதிரி அந்த தண்ணி விடுறது, அந்த பார்க்கறது அப்படி செய்து அப்புறம் யூரியா கலந்து அந்த திக்னஸ் கொண்டு வரது அவ்வளோ டீட்டெயிலையும் அதில் வந்து அவ்வளோ டீட்டெயிலும் அந்த கதை பிரசுரமான நம்ம பொதிகை சாரில் வந்துருச்சு. அது 2ஆம் பரிசு பெற்றுச்சு. அதில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. கோசாலைங்கிற பேரில் அதில் வந்துருச்சு. அதுதான் ஆணிரை அப்படின்னு மாற்றி முன்னாடியிலே எழுதிட்டு சில கதைகள் வந்து தலைப்பு வந்து அதுக்காக மாற்றிடும், தெரிய தமிழில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தலைப்புகளை மாற்றணும். அப்போ அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அந்த இது அதில் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் செயற்கை கருவூட்டல் மட்டும் என்னுடைய வாழ்வாரத்தை அழிக்கி அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சிருந்தேன் சொன்னீங்க. ஏன்னா அந்த கருவூட்டல் முறையை அவங்க சொன்ன மாதிரி எங்கள் பெரியப்பாடை நான் பார்த்துருக்கேன்.
நமக்கு விவரம் தெரியாத வயசுல எங்கள் பெரியப்பா அந்த களத்தில் அந்த களத்து மேட்டில் அவங்க கருவூட்டல் செய்கிறத விவரமே தெரியாத சில இந்த மாநில கழிப்பாக வளர்க்கி விட்டுட்டு அவன் அப்போ தெரியாமல் அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பார்த்த ஞாபகம் வந்து அப்போ செயற்கை கருவம் கூட்டல் கிடையாது. அப்போ வந்து இயற்கை கருவூட்டில் அந்த காடை வச்சு பண்ணக்கூடியது வந்து அப்போ இப்போ அந்த அந்த இது வந்து நம்மளுடைய இதையை அடிச்சிச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு கால சூழலுக்கு தகுந்தப்போ நம்ம தகவல் வைத்துக் கொண்டு வாழப்படக்கூடிய நிர்பந்தப்பட்டு அந்த இடத்துல சூழல் நம்ம செய்யணும். ஸோ அதுதான் அந்த டீட்டெயிலிங்கை வந்து கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு கதை எடிட் பண்ணி கொடுத்தா என்னுடைய சகோதரி வந்து ஜெர்ரி அப்படின்னு வந்து திருச்சியிலேருந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கதையை வந்து நேர்படுத்தி இந்தந்த கதையை வந்து இந்தந்த இடத்துலலாம் தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்குது, இந்த கண்டென்ட்லாம் நமக்கு தேவையில்லை நீக்கிடுவோம் அப்படின்னா நீக்கிடுவோம். நான் சொன்னோடனே சரி சொல்லிட்டீங்களா? இல்லை, நீங்கள் அவர் திறந்த வார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 கதைகளுக்கு மேல் அவங்க போட்காஸ்ட்டில் ஆடியோ பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய வாசிப்பு வந்து எனக்கு ரொம்ப உதவியை செஞ்சுது. இந்தந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை, இப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸு ஆக்டிவ் ஆஸ் இருக்குது, பேசுவாய்க்கு அப்படின்னு சொல்லி மாற்றி வரும்போது அந்த கதை வந்து ஒரு புதிய வடிவமாக புதிய ஒரு உருவமாக ஒரு பொலிவு பெறும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கே வாசிக்கும் போது ஆகா நீ கிட்டத்தட்ட ஒரு 10 காப்பி இன்னும் இருக்கும். பழைய அந்த எடிட் பண்ணி கட் பண்ணி பார்த்த 10 காப்பி என்கிட்ட இருக்கும். அப்படி ஒரு செதுக்கி வந்தது தான் அந்த தொகுப்பு. ஆணியறைக்கான காரணம் வந்து என்னன்னு சொன்னேன்னா, இது வந்து ரோட்டில் நான் போகும்போது ரோட்டில் பார்த்த அந்த மாடுகளுடைய நிலை, அது வந்து ஒரு செய்தி தான், ஒரு சின்ன செய்தி தான் அதை தூண்டுச்சு. எதுக்காகனா அந்த வீட்டு தொழுவெல்லாம் எப்பவுமே அந்த சலசலன்னு இருக்கும். இது வந்து அந்த தன் சூடு வந்து அந்த தார் ரோட்ல கிடைக்கும். அந்த தார் ரோட்ல தன் சூடு கிடைக்கிறதுக்காக அந்த தாரோடை நோக்கி அது பயணிக்குது. அந்த இடத்துல தான் படுத்திருக்குது. அதுதான் அதனுடைய ஒரு கதகதப்புக்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுக்குது. இதுதான் கண்டென்ட், இதுதான் அந்த ஒரு வரி எனக்கு செய்தி. இந்த ஒரு வரி செய்தியை தான் நான் வந்து அந்த போர்சாலையாக எவ்வாறு ஒரு இது எப்படி பிடிச்சிட்டு போறாங்க அந்த கதையை அப்படின்னு. இது நீங்க சொன்ன அந்த சர்ச்சைக்குரிய கதைகள்ல அது வந்து உண்மையான ஒரு அந்த கதை, அந்த சதீஷ் கதை வந்து செம்புல பயிர் வந்து எப்படின்னா, அது வந்து என்னுடைய அலுவலகத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்ப்பவருடைய அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து சும்மா சாதாரணமாக அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் எனக்கு ஒரு கதை சொல்றாரு. இதான் என்னுடைய இது. அப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணும் ஹேண்டிகேப்டு, அவங்க ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. அவங்க நான் அப்படி கூப்பிட்டு வந்து நான் வச்சுட்டு அவங்க ஒரு இதில் அவங்க ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி அந்த இதில் இப்போ நகலாம் வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு நான் விட்டுட்டு நான் காலை சாயந்தரம் வரும்போது கூட்டிகிட்டு போவேன், காலை கொண்டு வச்சுருவேன் அப்படின்னு அந்த ஒரு செய்தி மட்டும்தான். அந்த செய்தியை வைத்து பின் புனைவு எழுதப்பட்ட இந்த கதை. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, இப்போ உள்ள அதிகமாக பேசப்படக்கூடிய இப்போ அதிகமாக வாங்கப்படக்கூடிய அந்த டிவோர்ஸ் ப்ளஸ் சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கான காரணங்கள் வந்து அதை வந்து இணைத்து ரெண்டையும் முக்கியமாக அந்த கணேசன் அப்படின்னு அவர் பேர், அந்த கணேசனை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற கதைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அந்த கதை தான் அது. அதனால அது இப்படி ஒவ்வொரு கதையும் அந்த வளைவு வந்து நான் பார்த்த வளைவு. அது வந்து என்னுடைய ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யுது. இப்போ அந்த வளைவு வந்து நேராகிட்டாங்க, இப்பவும் ஆக்சிடென்ட் நடக்க தான் செஞ்சது. அப்போ அந்த கிராமத்தினுடைய வெள்ளந்தி மக்கள் இன்னும் தாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. நம்ம தாமிரபரணி தாய் தாங்கி கொடுக்க தயாராக தான் இருந்தார். நம்மளுடைய சரியில்லாத போது நாம் ஏன் வளைவை குறை சொல்ல வேண்டும்? அதான் அந்த நிறைவு வழியாக அடைந்திருப்பேன். இப்பொழுது அந்த ரோடு நேராக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல மரம் வைக்கணும் அப்படின்னு ஒரு காட்சியமைப்படுத்தி இருந்தது. இதை வந்து என் நண்பன் வந்து மருத்துவக் கல்லூரியில் வெளியிட்டுள்ள வந்து மருத்துவக் கல்லூரியினுடைய நண்பன் வந்து அவன் ரொம்ப சொல்லியிருந்தான். கடைசி வரி தான் அவனுடைய கதைக்கான உயிர்த்தம். அதுதான் நான் எழுதின முதல் கதை. அந்த வளைவு தான் முதலாக எழுதின கதை. அதை வந்து நீங்கள் எழுதுனது எப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்பவும் படித்து பார்த்தாலும் சிரிப்பாக வரும். அப்படியே செய்தியாக கோவையாக கடற்கடன்னு எழுதி முடிச்சுட்டு இதையும் நம்ம எப்படியாவது பப்ளிஷ் ஆயிடணும் அப்படின்னு அங்கே இங்கெல்லாம் அனுப்பி பார்த்து அது ஒன்றும் இல்லை. இதை வந்து எப்படி தேர்ந்தெடுத்த கதைகளாக மாற்றணும் அப்படின்னு அப்பவும் காலம் சென்ற பென்சின்னு சொல்லி கடையில் இருக்கிறார் பென்சி அவர் நினச்சி இதனுடைய முதல் சிறுகதைன்னா இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் விரும்பி பார்த்தணும். அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பாளர்களை கொண்டு இது உன்னுடைய படைப்பு, இதை நான் வந்து செய்வீங்கன்னா அது ஒரு தப்பு, அதை நான் போஸ்ட்மார்ட்டமாக எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொல்ல நீ அதை ஒரு டெக்ஸ்ட் பேஜ் பண்ணி காப்பிடிக்கோ,
நான் சொல்றேன், நீ எப்படி அந்த வடிவம் அமைப்பு வரணும் அப்படிங்கிறத அவர் என்ன டிக்டேட் பண்ணார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே செலவழிச்சு, இந்த இடத்துல கமா, இந்த இடத்துல அப்பா செய்யணும், இந்த இடத்துல எப்படி தொடங்கணும், இந்த இடத்துல எப்படி முடிக்கணும், நீ உங்களுடைய எல்லாமே இருக்குது, எந்தெந்த கான்வர்சேஷன் இடத்துல கான்வர்சேஷன் இல்லை, இது இடத்துல இது இல்லை, எல்லாத்தையுமே அப்படி கோர்வைப்படுத்தி முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த கதை வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. இதை நாம் அப்படியே கல்கியினுடைய அமிர்தம் சுடியாக அப்படிங்கும்போது அவரை படிச்சுட்டு இது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கில் இருக்குது, இதை உடனே படிச்சுட்டு என்னால் சொல்ல முடியாது, நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன், இல்லை தொடர் நான் கண்டிப்பாக அந்த கல்கியில் வருது அப்படின்னு அவர் முதல்ல பிரசுரம். நான் முதல்ல எனக்கு ஒரு இரவு பணிக்கு போகும்போது அவர் தொலைபேசியில் வந்து பேசி எனக்கு கதை வந்திருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஆனந்தத்தினுடைய உச்சத்தை அப்போ நான் பார்த்தோம், நம்ம கதை ஒன்று எழுதி நம்மளும் ஒன்று ஒரு பப்ளிஷர் அப்படின்னு நினைக்கணும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்ண ஓட்டங்கள், அப்புறம் பார்க்கக்கூடிய சந்திப்புகள், அதெல்லாம் தான் கதைக்கான கரு. அந்த கதை கருவை வச்சு தான் நம்ம எழுதணும். நீங்கள் இது சொன்ன மாதிரி அந்த பேருந்து வந்து நமக்கு ஒரு போதை படம். வீட்டில் உட்காந்து ஒரு பேப்பர் போட்டு எழுதக்கூடிய சூழல் இல்லை, இல்லாமல் உட்காந்து எழுதியிருக்கலாம். போகும்போதும் வரக்கும்போதும் பேருந்து இருக்கையில் கிடைக்கின்ற நேரத்தில் இருக்கையில் கொண்டு அவ்வளோ தட்டச்சு செஞ்சது. ஏதாவது ஒரு மைண்ட் ஒரு கான்செப்ட், அந்த வளைவு, அந்த வளைவை பற்றி எழுதிட்டே இருக்கணும்னு அசைப்பட்டுட்டே இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த எழுத போய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டச்சு கிட்டத்தட்ட 4 பேராக எழுதி விட்டுருவேன். அதுக்கடுத்து திருப்பும் போது 4 பேராக படித்து 5-6 பேராக எழுதி விட்டுருவேன். அப்படி தொடர்ந்து எல்லா கதைகளுமே கிட்டத்தட்ட தட்டச்சு செல்வரிசையில் தட்டச்சு செய்யப்பட்ட சிறுகதைகள் தான் உட்காந்து எழுதுனதில்லை. இது உட்காந்து எழுதியிருந்தாலும் ஒருவேளை மெனக்கட்டு இருந்தால் வேறு ஏதாவது செழிப்பாயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது உண்டு. நேரம் வாய்க்காத காரணத்தினால் இப்படி இப்போ என்னன்னா அப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்க. ஏன்னா பஸ்ஸில் ஃபுல்லாக தொங்கிட்டே போகட்டு இருக்கு. நேரம் பஸ்ஸை குறைச்சாச்சுனால இப்போ அதுக்குள்ள நேரமும் வாய்க்கிறது இல்லை. 2-3 கதைக்கருக்கள் உழந்துக்கிட்டே இருக்குது, எழுதணும், எழுதுறதுக்கு நேரம் வாய்க்கணும். சக்தி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா எழுதுங்க, அடுத்தது ஒன்றும் வரலன்னு. இதுக்கப்புறம் எழுதின ஒரே ஒரு சிறுகதை பிச்சை விட்டார்னு ஒரு சிறுகதை, அதுவும் பொதுகிச்சாரில் பரிசு பெற்றது. அதுவும் ஒரு சும்மா சாதாரண ஒரு சம்பவம். டீ குடிக்க போகிற இடத்துல ஒரு காசை தொலைக்கணும், ஒரு பிச்சைக்காரை எடுத்து இதுதான் கண்டென்ட்டு, இதுதான் ஒரு புது பஸ் ஸ்டாண்டில் நடந்த மாதிரி ஒரு சும்மா போர்வையாக எழுதுன மாதிரி அது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அந்த கதையினுடைய வாழ்த்து சிறுகதையை நான் சொல்லணும். அதை வந்து இப்போ உள்ள பொருந்துக்கு சூழலுக்கு ரொம்ப கரெக்டாக அந்த ஆப்டாக வருது. இப்போ வாட்ஸ்அப் காலத்துக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் அந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து சௌந்தர மகாராஜன் வந்து நான் உங்களுக்கு இந்த கதையை வச்சு நான் என்ன உங்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் சொன்னது செய்கிறாங்க, அப்படியே அது வேற விஷயம். பட் ஆனால் அந்த வாழ்த்து கிடைச்சதுக்கு அது ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு சின்ன சம்பவங்களால் கோர்க்கப்பட்ட ஒரு கோர்வை தான் அந்த சுற்றந்தலா. அந்த சுற்றந்தலாளுடைய காட்சி அமைப்பு, அந்த கதை வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதனுடைய சம்பவம் தான் அந்த கதையாக வந்தது. அந்த பெண்மணி அந்த அட்டைப்படத்தினுடைய அதை ரொம்ப அழகாக அந்த உள்வாங்கி, இதுதான் இந்த பெண்ணினுடைய முகம், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்த முகத்தை நான் காமிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நேர்த்தியாக சுற்றுமார்கள் அந்த அழகாக அந்த வடிவமைச்சிருப்பாங்க. அந்த நான் அந்த பெண்ணுடைய அந்த பிஞ்சாடை அமைப்பு வேற, நான் இப்பொழுது அந்த கண்ட அந்த பெண்ணினுடைய முக அமைப்பு வேற, எழுதும்போது எழுதக்கூடிய அந்த பெண்ணினுடைய சாயல் வேற, இப்போ நான் கண்ட அந்த பெண்ணினுடைய சாயல் வேற. அது வந்து காலம் வந்து அந்த பெண்ணினுடைய உணர்வை எனக்கு பிரதிபலிச்சு. ஆனால் நான் என்னுடைய உணர்வை தான் அதில் எழுதியிருப்பேன் வழியா அந்த பெண்ணினுடைய உணர்வை எழுதலாம். அந்த பெண்ணினுடைய உணர்வு இன்னும் பதிவு செய்யப்பட வேண்டும். பொதுவாகவே ஒரு இடத்துல சொல்லிடுவோம், அப்படி கிடையாது. அந்த பெண்ணுக்குரிய உணர்வு வந்து ரொம்ப முக்கியமான உணர்வு. அந்த உணர்வு பதிவு செய்யப்படாமல் அந்த உணர்வை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுதல் இருக்கிறார். இப்படி ஒரு நல்ல ஒரு மாலை வேளையில் எனக்கு ஒரு ஒளி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நூலை திருநாள் செய்து என்னுடைய இதை அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காசி விஸ்வநாதன் தோழர் அவர்கள் வந்து நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னுடைய ரொம்ப பிரியத்துக்குரியமான சக்தி நூல் வேலையத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக எல்லாரும் பேசி முடிக்கணும், எனக்கு நேரம் இல்லைன்னா பரவாயில்ல. இப்படி ஒரு தலைமையை வந்து நான் முதலாக நான் பார்த்து வியந்த ஒரு தலைமை. அதனால நான் அவங்க இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது என்னுடைய தெய்வாதீன செயல் நினைக்கிறேன். அவர் இங்கே இருந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமச்சந்திரன் அண்ணன் முன்னாலேயும், ரெங்கன் தோழர் முன்னாலேயும், நம் நண்பர்கள் அனைவருக்கு முன்னாலேயும் இந்த நூல் வந்து பேசப்படுதுங்கிறது எனக்கு நூல் நான் அன்னைக்கு வெளியிட்டதோடு நான் எவ்வளோ ஆனந்தமோ இருந்தனோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை தந்தது. வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.